கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மாவட்ட வாரியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த நேர்காணல்களில் புதுச்சேரி, காரைக்கால், மதுரை, நெல்லை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் நேர்காணல் நடத்தினார். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து அப்போது திமுக தலைவர் கேட்டறிந்தார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தவுள்ளார். கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மாவட்ட வாரியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய இந்த நேர்காணல்களில் புதுச்சேரி, காரைக்கால், மதுரை, நெல்லை, கரூர், நாமக்கல், ஈரோடு, கோவை, திருப்பூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் நேர்காணல் நடத்தியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் நேர்காணல் நடத்தினார். தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு குறித்து அப்போது திமுக தலைவர் கேட்டறிந்தார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் அப்போது உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தவுள்ளார்.